අපි මොන වෙනසක් කරන්නේ සමාජයේ நாம் எந்தவொரு மாற்றத்தை செய்ய சென்றாலும் சமூகத்தில் அந்த மாற்றத்தை செய்யும் போது அந்த மாற்றத்தை விரும்பாத ஒரு குழுவினர் இருக்கவே செய்கின்றார்கள். அவர்கள் அந்த மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். இதற்கு சிறந்த ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டால், அரசாங்கம் சிரமங்களுக்கு மத்தியிலும் பொது போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்காக புதிய பஸ்களை பதிவு செய்து மெட்ரோ பஸ் நிறுவனத்தை உருவாக்கி மெட்ரோ பஸ்களை இயக்கத் தொடங்கியது அல்லவா? இப்போது அது இயங்கத் தொடங்கி இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது என்ன நடக்கிறது? இதனால் நஷ்டமடையும் ஒரு குழுவினர் இருக்கின்றார்கள், அதாவது பஸ் மாஃபியா. அதன் பிறகு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இப்போது தங்கள் எதிர்ப்பை வெளியிடுகின்றார்கள் அல்லவா? அந்த உரிமையாளர்கள் சங்கங்களின் தலைவர்கள் வந்து இது சரியே வராது, இதெல்லாம் ஐரோப்பாவிற்கு தான் சரிவரும், நமக்கு சரிவராது என்று சொல்கின்றார்கள். அதாவது நாம் எப்போதும் லொரிகளிலேயே பயணம் செய்ய வேண்டும், எமக்கு நல்ல பஸ்களில் பயணம் செய்ய உரிமை இல்லை என்பது போன்றே அவர்களது கருத்து உள்ளது. சமூகத்தை முன்னேற்ற முடியும் போது அனைத்து இடங்களிலும் இந்த உண்மையே இருக்கிறது. நாம் போதைப் பொருட்களை ஒழிக்கச் செல்லும் போது போதைப் பொருட்களை நம்பி வாழ்பவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். இப்போது சமூகத்தில் ஏற்படும் எதிர்ப்புகளுக்கு உள்ளேயும் இது ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒளிந்துள்ளது அல்லவா? பாதாள உலக குழுக்களை அடக்கும் போது பாதாள உலகத்தால் பயன்பெற்றவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள். நாம் அரசாங்க சேவையை ஒழுங்குபடுத்த செல்லும் போது ஒழுங்கீனமாக வாழ்ந்தவர்கள் அது ஒழுங்கமைக்கப்படுவதை விரும்ப மாட்டார்கள் அல்லவா? நாம் ஊழலை நிறுத்த செல்லும் போது ஊழலில் ஈடுபட்ட மிகச் சிறிய அளவிலானவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள். எனவே நாம் ஒரு நல்ல விடயத்தை செய்யும் போதெல்லாம் அதற்கு ஒரு சிறிய எதிர்ப்பும் தடையும் வரவே செய்யும். ஆனால் இப்போது நமது பொறுப்பு என்ன? அந்த எதிர்ப்பை புரிந்து கொண்டு அந்த நல்ல விடயங்களை துணிவுடன் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். சில விடயங்களை செய்யும் போது என்ன நடக்கும்? நாம் ஒரு ஆபத்தை சந்திக்க வேண்டும். அந்த ஆபத்தை ஏற்றுக்கொண்டு நல்லதை செய்வதே எமது வேலையாகும். ඒ අවදානම් අරගෙන හොඳ දේ කරන එක තමයි වැඩේ.